இந்த பிசாசு தான் வேண்டும் என்று சொல்லி பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தபடியாலே உள்ளத்திலே இப்போ ஆதாமுக்கும் வியாபாரத்திலும் பிசாசு ஆண்டவராய் மாறிவிட்டார். எனக்கு அன்பானவர்களே, ஆக தேவன் இல்லாத ஒரு இடத்துல பிசாசு நுழைந்து தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டார். ஆக பாவம் என்றால் என்ன? தேவனை விட்டு தூரமாய் இருப்பதுதான் பாவம். ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே மனிதன் இருப்பதனாலே பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே தேவனை விட்டு தூரமா போனதால் பாவம் வந்தது, பாவத்தின் மூலமாய் மரணம் வந்தது, மரணத்தின் மூலமாக மனிதன் மரித்து போகிறான். ஆக இதெல்லாம் ஒரு முடிவு வேணுமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இயேசு உலகத்தில் வந்து பாவத்தை மன்னித்து பாவத்தின் மரணமாகிய மரணக்கூரை உடைத்தெறிந்து நமக்கு உயிர்த்தெழுதலை கொடுத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மரித்த நிலையில தான் இருக்கிறான். நடமாடிக்கொண்டிருக்கிறோம், ஆனால் தேவனை விட்டு தூரமா இருக்கிறோம். தேவனை விட்டு தூரமா இருக்கிற ஒரு நிலை மரித்து போன ஒரு நிலை. அதுதான் ஆண்டவர் உயிர்ப்பிக்க வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்து எந்த மனிதன் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறானோ அந்த மனிதனை ரட்சிப்பு வருகிறது. ஆக இது தானா வராது. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிற